ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இல்லைனாக்கா நடக்கவே நடக்கும். நானும் உங்களை மாதிரி தமிழன் தான், ரைட்டா? என் தமிழ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இப்போது அவங்க சின்ன சின்ன கேள்வி தான். நான் வந்து டைரெக்டாகவே கேட்க மாட்டேன், பொதுவாகவே ஷார்ட்டாக கேட்குறேன். உங்களுக்கு இந்த மையம் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? எத்தனை மாதத்துக்கு முன்னாடி தெரியும் இந்த மாதிரி ஒரு மையம் இருக்குது, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க, எதுக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க, எதுக்காக கூப்பிடுறாங்க? ஒரு வேளை இந்த மாதிரி கம்யூனிட்டி பர்சன் உங்கள் இடத்துக்கு வந்து மொபைலைசேஷன், அதாவது வந்து வாங்க கற்றுக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும்? உங்கள் இடத்துக்கு வந்து பேசும்போது உங்களுக்கு எப்படி தோணிச்சு? உங்களுக்கு யார் இவங்க, எதுக்காக கூப்பிட்றாங்க, என்ன விஷயம் அப்படின்னு உங்களுக்கு? ஆமாம் சார், ஃபஸ்ட்டு கூப்பிடும்போது இவங்கன்னா திடீர்னு இது மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ நிறைய திராட்சைலாம் கொடுத்துருக்கோம். இது எதுவும் எங்களுக்கு எதுவும் இதுமாரி எதுவும் தெரியாது. வாங்கின்னு போகிறதோட சரி, அதுக்கப்புறம் என்ன அதாச்சும் வந்து இவங்க வந்து 2-3 வாட்டி நடக்கும்போது இவங்களும் அப்படி தான் பழுகுது, எத்தனை வாட்டி இதுமாரி திராட்சை இறக்கி கொடுக்குறது. அப்படி முதல்ல மேடத்தை அலட்சியப்படுத்தியிருக்கோம் நாங்கள். இப்போ எங்களுக்கு எங்களால் ஒரு தொழிலை கற்றுக்க முடியும், எங்களால் ஒரு தொழிலை கையில் வச்சு எங்களால் ஒரு வருமானம், எங்களால் ஒரு இது தேடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களா? இந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும். கீதாவில் ரிப்போர்ட்டு ரைட்டா? இந்த பாசிட்டிவ் அங்கே இல்லையே. அந்த டீச்சர் ஓடி போயிட்டாங்கம்மா, ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ அது ரொம்ப முக்கியம் இருக்குது. அது சார் எனக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுச்சு சார். இந்த பாயிண்ட் வேணும். உங்கள் பேர் என்னம்மா? அதாவது தான் அவங்க பேச அந்த மாதிரி என்னோட வாழ்த்துக்கள், ரைட்டா? என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 23. என் பொண்ணு வயசு தான். சரி, ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. நான் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ணுவேன், சாந்திரா வச்சு எனக்கும் தெரியும், நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு போகலாமா? ரொம்ப சுலபமான கேள்வி தான். சரி, இப்போது நான் சொல்கிற ஒருத்தர் எனக்கு பதில் சொல்லணும். நான் யாரை கேட்குறேனோ அவங்க பதில் சொல்லணும். என் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருடைய பேரை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லுங்க. நல்ல பேர், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பேருங்க? உங்கள் பேருமா? என் பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, கரெக்டு தாங்க. ஆமாம், என்ன சிரிப்பு இருக்குது? கரெக்டாக தான் சொல்கிறாங்க. ஆமாங்க சார். ஆமாம், உங்கள் பொண்ணு தான் அவங்க. ஆமாம், ரைட்டு. உங்கள் பேருமா? அவங்க எல்லம்மா. வெரி குட். உங்கள் பேர்? சித்ரா. என் பேர் வேங்கம்மா. வேங்கம்மா. நல்லா இருக்கு பேர். உங்கள் பேர்? சாந்தி. மஞ்சுளா. உங்கள் பேருமா? நல்ல பேருமா. சரி, இப்போ நான் ஒருத்தரை கேட்பேன், அவங்க பதில் சொல்லணும். வேங்கையம்மா யார்? நான் உங்களை கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவேன். எத்தனை மாதமாக இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டீங்க? எங்களுக்கு இப்போ தான் சார் கொஞ்ச நாளைக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாளைக்கு எத்தனை நாட்கள்? நம்பர் தெரியும்ல, அது சொல்லுங்கள். அங்கே பார்க்காதீங்க, பாருங்க. கேள்வி கேட்டது நான். ஆமாம், சாரை பார்த்து பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. இப்போ தான் சார் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, கை சரியாததுனால என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல சார், தொழில் பண்ணுறதுக்கு போகல. அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் சார். உங்களுடைய முயற்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். எத்தனை நாளாக வந்துருக்கீங்க? 3 நாளாக வரோம் சார். வேங்கையம்மா, என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? சித்ரா, நீங்கள் தானே? சரி, உங்களை கேள்வி கேட்கணும். இதே கேள்வியை உங்களை கேட்குறேன். எத்தனை நாளாக பண்ணியிருக்கீங்க? 3 நாள் தானே? நீங்கள் 3 நாள் எத்தனை பேர் கை தூக்குங்க? 3 நாளாக தான் சார் வந்துருச்சு. கை தூக்குங்க. எத்தனை பேர் 3 நாளாக தான் வந்துருக்கீங்க? நீங்கள் 2 பேர் தானே? நீங்கள் 2 பேர் தானே? பாக்கி எல்லோரும் ஓல்டு ஸ்டாஃபா? ஐ மீன் ஸ்டூடெண்ட்டா? ரைட்டா? ஓல்டு ஸ்டூடெண்ட்னா அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை நாளாக வந்துருக்கீங்க? அந்த தேதி வருஷம்லாம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, 3 மாதமாக வந்துருக்கீங்க.
பதில் சொல்லும்போது ஏன் அவரை பார்த்தீங்க? அவரே இன்னைக்கு தான் நல்லா பார்க்குறாங்க. வண்டி தான் வேற மாதிரி திரும்புது. வண்டி நேராக போகிற வண்டி திரும்புது, வண்டி திடீர்னு. இல்லை, அதாவது சார் இது ஒரு சொல்லிடுறேன்.